அடுத்ததாக திமுகவுடைய மூத்த நிர்வாகி திரு அன்வராஜா நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். அதிமுகவில் மூத்த உறுப்பினர் செங்கோட்டையனுடைய கட்சி பதவிகளை பறிச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. இந்த நடவடிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த நடவடிக்கை மிக மோசமான நடவடிக்கை. அதிமுகவின் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இதை ஏற்க மாட்டார்கள். அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இது ஏற்படுத்தும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டவர் செங்கோட்டையன் அவர்கள். அம்மா அவர்கள் செங்கோட்டையனை ஒரு செல்ல பிள்ளையை போல பாதுகாத்தார்கள். செங்கோட்டையனும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவர். அவர் பேட்டியளிக்கிறார் என்றால் பல முறை அவரும் அவரை சார்ந்த அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து பேசி கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து இப்படி இருந்தால்தான் கட்சியினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், நாம் வெற்றி பெறுவதற்கு இதுதான் சரியாக இருக்கும் என்றெல்லாம் சொன்ன எதையுமே அவர் கேட்கவில்லை. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கவில்லை என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். நாங்கள் தான் சென்று சந்தித்தோம் என்று நேற்று செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். இதிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய பொய்யர் என்பது நமக்கு தெளிவாகிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பொய் சொல்லலாமா? முதலில் அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு. ஒரு எல்லோருக்கும் திறந்த புத்தகத்தை போல இருக்க வேண்டும் ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். ஆனால் அப்படி இல்லாவிட்டால் மக்களுடைய நம்பிக்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்ட எந்த தலைவரும் எந்த தேர்தலிலும் வெற்றி கொள்ள முடியாது. எனவே இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த என்னை கேட்டால் இந்த சஸ்பென்ஷன் உத்தரவை உடனடியாக ரத்து செய்து அவரை மீண்டும் அழைத்து பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அன்பராஜா. செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய நிலையில் அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். பதவிகளை பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய முதற்கட்ட கருத்து, உங்களுடைய ஆதரவாளருடைய பொறுப்புகளையும் நீக்கியிருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க? வேற என்ன பண்ண முடியுங்க? அடுத்த கட்டமா உங்களுடைய நகர்வு என்னங்க? இல்ல, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த கட்டமா நகர்வு என்ன? அந்த 10 நாள் கெடு இன்னும் அப்படியே இருக்கா? என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க.